சிறப்புமா இருக்க 5001 அறிவுரை சொல்லிக்கிட்டு இருக்காரு. இங்கியரு ஆளை பாரு கேளு. வரிசையா மொத்தம் 5 பிள்ளைகள் ஆகி போச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா சம்பாரிச்சு சொந்த வீடு வாசண்டு எனக்கு பின்னாடி உங்க அம்மா கோமதி இருக்க போய் தாண்டா இதெல்லாம் நடந்துச்சு யோசிச்சேன். பொண்ணு உள்ள போய் உட்கார்ந்துருக்காடா. இவர் இங்க என்ன பண்றாரு? என்னடா சரவணன் மட்டும்தான் ஆசை தீர பேசிட்டோம். இல்ல மாமா பேசிட்டோம், அவர் பேசிட்டோம். காணோம். அண்ணே அடுத்த கட்டத்துக்கு தரல. ஏண்டா தூரமா நின்னு அரைகுறையா கேட்ட எங்களாலேயே இம்பட்டு நேரம் அப்பாவே பேசிட்டு இருந்தாரு. சரி கொஞ்சம் டச்சப் எல்லாம் கொடுத்து சென்ட் எல்லாம் அடிச்சு கூட்டிட்டு போய் விடுவோமா? வேணாமா? சரி அப்ப கூட்டிட்டு போய் விட்டுறலாமா? என்னண்ணே? என்னது? யார் ராம? ஏனே என்னாச்சு திடீர்னு? மாடியிலே படுத்துங்களாம். மொட்டை மாடியா? இங்க பாரு 3 பேருமே யோசிக்க கூடாது சொல்லிட்டாமா. மாமா எனக்கு ஒரு நீ என்னடா வெக்கப்பட்டு இன்னும் இங்கே அண்ணா அவங்க அப்பாவே உள்ள போயிட்டாங்க, வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. போன நான் வேணா ஒண்ணு பண்றேன், நான் வேணா நாளைக்கு போட்டுமா? நாங்க எல்லாரும் சேர்ந்து உன்னை குண்டு கட்டா தூக்கிட்டு போய் உள்ள போட்டுருவோம். வாழ்த்துக்கள். உள்ள போ, இதுக்கு மேல பயப்படக்கூடாது. இன்னைக்கு வைக்கப்படுறாரு. அருமை இல்ல அப்பா பேசிட்டு இருந்தாரு. அவர் நினைச்ச மாதிரியே எனக்கு ஒரு பொண்ணு அமைஞ்சிருச்சு. இப்ப அப்பா நினைக்கிறது கரெக்ட்னு தோணுது. மயிலு டயர்ல தூங்கிட்டியா? மண்டு 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 இவர் வரதுக்குள்ள நான் தூங்கிட்டேன். பேசாம எழுப்பலாமா? மாமா மண்டு மண்டு சரியான லூசிடி நீ. எல்லாம் போச்சு. எதுக்கு இப்ப அழுதுகிட்டு இருக்க? அப்புறம் வேற என்னாச்சு மயிலு? உட்காருங்க. மயிலு நீ எதுக்கு அழுகுற? மாமா நினைச்சேன். தூங்குனதுக்கு அழுத? ஆமா. இதுக்காக போய் அழுவாங்க? அழாத, ஃபர்ஸ்ட் கண்ண. மாமா நீங்க என்ன எழுப்பி இருக்கணும். நான் தப்பு பண்ணிட்டேன். தப்பே இல்ல மயிலு, போய் படு போ. நீங்க என்ன தப்பா நினைக்கல. போ போ மயிலு. என்ன இவர்? நாம போய் கோலம் போடுவோம். இல்லையே பூவெல்லாம் வச்சிருக்கே. குட் மார்னிங் அத்தை. ஏய் நீங்க தான் நான் இப்பதானே எழுந்து வரேன். அக்கா பண்ணிருப்பாங்க. இருக்க மாட்டா. மீனா கனவா? என்ன கனவு? அத்தைய எந்திரிச்சு வந்தனா
2-3 நாள் கல்யாண வேலையில தூக்கமே இல்ல என்னென்னலாம் பண்ணலாம்னு அப்படியே யோசிச்சுட்டு இருந்தேன் பாருங்க. இரு இரு, கோலம் போட போறியா? ஏற்கனவே கோலம் எல்லாம் இருங்க, நான் போய் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். அதுவும் போட்டிருக்குடி. அக்கா நான் எதுவுமே பண்ணல, நானே இப்பதான் எழுந்து வர. ராஜியும் செய்யல, நானும் செய்யல. ஐயோ, நெருப்பு 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 பிடிச்சிருச்சு. வினை போம் துன்பம் போம் இஷ்டையும் கை கூடும் இடத்தீரவ மரம் புரியாத. குட் மார்னிங். என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க? ஒரு வீட்ல ஒரு பொண்ணுக்கு தினம் எவ்வளவு வேலை. நான் தான் வாசல் பெருக்கி தண்ணி தெளிச்சு கோலம், சமையலுக்கு தேவை பண்ணிட்டேன். இன்னும் தெரியல, அதான் ரெண்டுத்தையும் தனித்தனியா பிளாஸ்க்ல போட்டு வச்சுட்டேன். என்ன செய்யறதுன்னு தான் தெரியல. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான சில ஜிகே கொஸ்டின்ஸ் என்னென்ன பார்க்கலாம். சிறையின் மோசமான நிலைமைகள், பாரபட்சமான நடவடிக்கைகள் ஆகியவற்றை எதிர்த்து 64 நாட்கள் உண்ணாவிரதம் மேற்கொண்டவர் யார்? ஆப்ஷன்ஸ்: KF நாரிமன், ஹக்தேவ், ஜதீந்திரநாத் தாஸ், ஜோகேஷ் சாட்டர்ஜி. சரியான பதில் ஜதீந்திரநாத் தாஸ். அடுத்த கேள்வி, 1909 பண்டித் மதன் மோகன் மாளவியாவால் தொடங்கப்பட்ட இதழின் பெயர் என்ன? ஆப்ஷன்ஸ்: சுதந்திர இந்தியா, நியூ இந்தியா, சுதந்திரம், லீடர். 1909 பண்டித் மதன் மோகன் மாளவியாவால் தொடங்கப்பட்ட இதழின் பெயர் என்ன? சரியான பதில் லீடர். அடுத்த கேள்வி, மணியாட்சியில் ராபர்ட் ஆஷை சுட்டுக் கொன்ற வாஞ்சிநாதனுக்கு துப்பாக்கி பயன்படுத்துவதற்கு பயிற்சி அளித்தவர் யார்? ஆப்ஷன்ஸ்: சுப்பிரமணிய சிவா, நீலகண்ட பிரம்மாச்சாரி, வ.வே. சுப்பிரமணிய ஐயர், PC பால். மணியாட்சியில் ராபர்ட் ஆஷை சுட்டுக் கொன்ற வாஞ்சிநாதனுக்கு துப்பாக்கி பயன்படுத்துவதற்கு பயிற்சி அளித்தவர் யார்? சரியான பதில் வ.வே. சுப்பிரமணிய ஐயர். இன்னைக்கான கடைசி கேள்வி, லால் சந்த் எதன் முதன்மை செய்தி தொடர்பாளராக இருந்தார்? ஆப்ஷன்ஸ்: அகில இந்திய இந்து சபை, பஞ்சாப் இந்து சபை, உத்தரப்பிரதேச இந்து மகாசபை, பம்பாய் இந்து மகாசபை. லால் சந்த் எதன் முதன்மை செய்தி தொடர்பாளராக இருந்தார்? சரியான பதில் பஞ்சாப் இந்து சபை.